Hi friends, welcome to another video. ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் பிளேயரு. அவர் வந்து ஒரு மிக சிறந்த ரைட் ஆர்ம் ஸ்பின் பவுலரு அண்ட் ஆல்சோ லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனாவும் இருந்தாரு. ஸோ ஓவராலா அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னே நம்ம சொல்லலாம். அவர் வந்து இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு அபிஷியலா. டிசம்பர் 18 அன்னைக்கு அவர் வந்து அபிஷியலா அவரோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து தெரிவிச்சிருக்காரு. அவரோட ரிட்டையர்மெண்ட் நியூஸை வந்து கேள்விப்பட்ட இந்தியன் டீம்ல இருக்க கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாங்க. இன்க்ளூடிங் வந்து கோலி கூட சொல்லியிருக்காரு, என் கூட அவர் வந்து 14 இயர்ஸா வந்து டிராவல் பண்ணிருக்காரு, 14 இயர்ஸா டீம்ல இருந்திருக்காரு, அவர் ஒரு மிக சிறந்த வீரர், அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகுறதுன்றது கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அவர் வந்து அவர் கூட பயணிச்ச நாட்களை பத்தின ஒரு ஸ்வீட் மெமரிஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்ப லேட்டஸ்டா வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து பிரிஸ்பெயின்ல நடந்துச்சு, அதாவது ஆஸ்திரேலியால நடந்துச்சு. அதோட தேர்ட் மேட்ச்ல தான் அவர் வந்து பிரஸ்ல வந்து இந்த மாதிரி சொல்றாரு, நான் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கூட வந்து ரோஹித் சர்மாவும் இருக்காரு அந்த பிரஸ் மீட்ல. This will be my last day as an Indian cricketer in all formats at the international level. I do feel there's a bit of punch left in me as a cricketer, but I would like to expose and probably showcase that in club level cricket. But this will be the last day, and I've had a lot of fun. I must say I've created a lot of memories alongside Rohit and several of my other teammates, even though I've lost some of them over the last few years. We are the last bunch of OGs, if we can say that, left out in the dressing room, and I would be marking this as my date of having played at this level. Obviously, there are a lot of people to thank, but I would be failing in my duties if I didn't thank the BCCI and the fellow teammates. Most importantly, Rohit, Virat, Ajinkya, Pujara, who've taken those splendid catches around the bat to give me the number of wickets I've managed to get over the years. Also, a big thank you to the Australian cricket team, who've been very fierce competitors. I've enjoyed my time playing against them. And I think it's already getting long. I wouldn't be taking any questions, but it's truly a very emotional moment. I don't think I'm in a position where I would be answering the questions in the right way. So please pardon me for that. And once again, yeah, that's my time. Thanks for being the journalist that you've been, writing good things and of course writing nasty things on occasions. That's a relationship I think we would maintain forever, and I hope the cricketers to come in the future will also get the same amount of love that you've given them. நம்ம MS தோனி கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து CSKக்கும் அவர் பண்ணியிருக்காரு. இவர் 1986 செப்டம்பர் 17 அன்னைக்கு ரவிச்சந்திரன் சித்ரா தம்பதிகளுக்கு வந்து பிறகுறாரு. இவரோட ஸ்கூலிங் பாத்தீங்கன்னா PSBBன்னு சொல்லக்கூடிய பத்மசேஷாத்ரி பாலபவன் அந்த ஸ்கூல்ல தான் வந்து இனிஷியலா படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்கூலிங்க வந்து சென்ட் பீட்ஸ்ல வந்து படிக்கிறாரு. சோ அங்கதான் வந்து கிரிக்கெட் அகாடமிலயும் அவர் ஜாயின் பண்றாரு. அங்கதான் அவருக்கு வந்து இந்த கிரிக்கெட் ஆர்வம் ஜாஸ்தியாகுது. ரவிச்சந்திரன் அவங்க அப்பாவும் வந்து ஒரு ஃபார்மர் ஃபாஸ்ட் பவுலர். அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளேயர் கிடையாது, அவர் வந்து கிளப் லெவல் கிரிக்கெட் பிளேயர். சோ அவங்க அப்பாவும் ஒரு கிரிக்கெட்டர் அப்படிங்கறதுனால இவருக்கும் அந்த ஃபேசினேஷன்ல இவரும் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்ன்ற ஒரு ஆசை வந்து தோணி இருக்கு. சென்ட் பீட் ஸ்கூல்ல வந்து அங்கேயே அகாடமில ஜாயின் பண்றாரு. அவரோட கிரிக்கெட் பயணம் அங்க இருந்து தொடங்குது. 2011ல பிரீத்தி நாராயணன்ங்கிறவங்களை வந்து இவர் கல்யாணம் பண்றாரு. இவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் இருக்கு. அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸா இருந்திருக்காரு. டாப் பிளேயர்ஸ் எல்லாரு கூடயுமே அவர் டிராவல் பண்ணிருக்காரு. நம்ம இந்தியன் டீமுக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. இவர் அபிஷியலா இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஆனால் இவர் வந்து கிளப் லெவல் கிரிக்கெட், அதாவது டொமஸ்டிக் கிரிக்கெட்ஸ் வந்து இன்னும் பிளே பண்ணாதான் போறாரு. சோ அவரோட IPL பயணமும் இதுல நம்ம பார்க்க போறோம். முழுசா கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து மட்டும்தான் அவர் ரிட்டையர் ஆயிருக்காரு. சோ அவரோட ஆக்ஷன் இன்னும் முடியலன்னு நம்ம சொல்லலாம். இப்ப ரீசெண்டா நடந்த IPL ஆக்ஷன்ல கூட CSK வந்து ரவி அஸ்வின் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. சோ IPL அவரோட ஆட்டம் வந்து நல்லாவே இருக்கும் நம்ம சொல்லலாம். நீங்களும் உங்களோட விஷஸ் வந்து ரவி அஸ்வின் சொல்லுங்க. For more such contents, please subscribe to Balls App. I'll see you guys in the next video. Bye.